ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட தேவன் அருளுகிற வார்த்தை எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26, 27. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிய ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை எடுத்து சதை உள்ள இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்கள் என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் லைஃப்பை குறித்து பேசுகிறார். இந்த மாதம் தேவன் புதிய காரியங்களை செய்கிறதாய் சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் புதியவர்களாய் மாற வேண்டும். இந்த இடத்துல புதிய இருதயத்தை, நவமான இருதயத்தை கொடுக்கிறார், புதிய ஆவியை கொடுக்கிறார். புதிய ஆவிங்கிறது தேவன் அருளுகிற ஆவி, புதிதாக நம்மளை மாற்றுகிறது, நம்மை ஆவியிலே பலப்பட கிருபை செய்கிறது. புதிய ஆவி நமக்குள் ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுக்கிறார், புதிய வரங்களை கொடுக்கிறார், புதிய கிருபைகளை கொடுக்கிறார், புதியவைகளாக மாற்றுகிறார். ஆவியிலே பிறக்கிற அனுபவத்தை கொடுக்கிறார், புதிய ஜீவனுள்ள வாழ்க்கையை கொடுக்கிறார். புதிய ஆவி நமக்கு கொடுக்க, புதிய ஆவி நமக்குள். பழைய ஆவியும் இருக்குது, இச்சை ஆவிகள், விக்கிரக ஆவிகள், பிசாசின் ஆவிகள், அசுத்த ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், பாவத்தின் ஆவிகள், சாபத்தின் ஆவிகள், அசுத்தத்தின் ஆவிகள், அருவருப்பின் ஆவிகள், இது எல்லாமே பழைய ஆவிகள். ஆனால் புதிய ஆவி, பரிசுத்த ஆவி நமக்குள் வரும்பொழுது நமக்குள்ள புதிய இருதயத்தை கொடுக்கிறார், புதிய எண்ணங்களை கொடுக்கிறார், புதிய சிந்தையை கொடுக்கிறார். வசனத்திற்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை. நிறைய பேர் கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்கன்னா பழைய ஆவி அவங்களுக்குள்ள இருக்கு. பழைய சுவாபங்கள் இன்னைக்கு மாறாமல் இருக்கிறாங்க எவ்வளோ பேர். புதிய ஆவி இல்லை, பழைய ஆவின்னா கீழ்ப்படியாமல் இருப்பாங்க. என்னதான் மெசேஜ் கேட்டாலும் வாக்குத்தத்தம் எல்லாம் கேட்பாங்க, ஆனால் அதில் உள்ள காரியங்கள், சத்தியங்களை புரிந்து கொள்ள மாட்டார், உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். கட்டினா இந்த வசனம் சொல்லுது, கல்லான இருதயத்தை நான் எடுத்து சதை உள்ள இருதயத்தை வைக்கிறேன். இந்த கல் இருக்கிற வரைக்கும் பழைய ஆவி தான், பாவம், அசுத்தம், அருவருப்பு. ஆனால் அந்த புதிய ஆவி நமக்குள் வரும்பொழுது நம்மை புதுப்பிக்கிறார், கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார், அன்பின் இருதயத்தை கொடுக்கிறார். அவரை போல ஒரு இருதயத்தை நமக்குள்ள சுத்தமான இருதயத்தை கொடுக்கிறார், பரிசுத்தம் உள்ள இருதயத்தை கொடுக்கிறார். எரேமியா 17:9 சொல்லுகிறது, நம்முடைய இருதயம் கேடுள்ளதாகவும் திருக்குள்ளதாகவும் இருக்கிறது. அவர் சோதித்து நம் இருதயத்தை சோதித்து அறியும் கர்த்தராய் இருக்கிறார் என்று. மனிதனோ முகத்தை பார்க்கிற, கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு அந்த கடினம், ஸ்டபான் நேச்சர்ஸ், மனம் திரும்பாத இருதயம், அதுதான் கல்லான இருதயம். கல்லை என்னதான் செய்தி கேட்டாலும் நீ மனம் திரும்புறதில்லை. என்னதான் தேவனுடைய வார்த்தை, எச்சரிப்பின் வார்த்தைகள் வந்தாலும் திரும்பாமல், உணராமல், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் வாழ்கிறவர்கள் உண்டு. ஆனால் புதிய ஆவியை நமக்கு கொடுக்கிறார், டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்பிரிட். இயேசுவை அறிகிற ஆவி, இயேசுவை மேல் அன்பு கொண்டு அவருக்காக வாழுகிற ஒரு இருதயத்தை நமக்கு கொடுக்கிறார். நியூ நாத்தான் வேலை பார்த்து சொன்னார், கபடட்ட உத்தம இஸ்ரவேல் என்று அழைத்தார். அவனுடைய இருதயத்தில் கபடு இல்லை, பொய் இல்லை, பித்தலாட்டம் இல்லை, அவனுக்குள்ள கல் இல்லை, மாமிசத்தின் ஆவியை வைக்கிறார். மாமிசத்தின் ஆவி அல்ல, கல் அல்ல, மாம்சத்தின் ஆவி அல்ல, புதிய ஆவியை கொடுக்கிறார், நியூ ஸ்பிரிட்டை கொடுக்கிறார், நியூ ஸ்பிரிட்டை கொடுக்கிறார். அதான் சதை உள்ள ஆவி, சதை உள்ள ஆவி, அதை கொடுக்கிறார். சதை உள்ள இருதயத்தை கொடுக்கிறார், சதை உள்ளவதை கொடுக்கிறார். இருதயத்துக்குள்ள சதையை வைக்கிறார். இதற்காக தேவனை அறிகிற அறிவிலே வளர, தேவனை அறிந்து கொள்ள, தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் லைஃப்பை நமக்கு கொடுக்கிறார். அதனால் தான் புதிய இருதயத்தை நமக்கு தருகிறார். அவருக்கு கீழ்ப்படுகிற இருதயம், வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு கல்லான இருதயத்தை எடுத்து
சதையுள்ள இருதயத்தை நமக்குள்ள பொறுத்துக்கிறார். நம்முடைய இருதயத்தில் சதையை பொறுத்துக்கிறார். அதான் அன்பின் இருதயம். இயேசுக்காக வாழுகிற ஒரு இருதயம், இயேசுக்காக வைராக்கியம் கொள்கிற ஒரு இருதயமாய் மாற்ற விரும்புகிறார் கர்த்தர். ஒவ்வொருவரையும் இந்த வசனத்தின்படி ஆசீர்வாதம். நியூ ஹார்ட், நியூ ஹார்ட். நான் பல வருடங்களுக்கு முன்பு எனக்கு இருதய பலவீனம் இருந்தது. அப்பொழுது மிகவும் போராட்டங்களின் இருதயத்துக்குள்ள கேஸ்ட்ரிக் ப்ராப்ளங்கள் இருந்தது. நிறைய போது ஹார்ட்டில் சில வேரியேஷன் இருக்குது, ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கேன் எடுக்கும்போது அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்த நாள் நான் போகும்போது பிசாசானவன் என்னை பயமுறுத்தினான், உன் இருதயத்தை கருப்பாக காட்டினான். நான் பயந்து போனேன். அப்போது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். பா, நீ நல்ல சுகம் கொடுப்பீர்னா உன்னுடைய ஊழியத்தை 24 மணி நேரமும் ஊழியத்தை செய்ய, முழு நேர ஊழியனாக நற்செய்தியை பல இடங்களுக்கு அறிவிக்கிறவனாக மாற, உமக்காக கடைசி பரியந்தம் ஊழியம் செய்கிறவனாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். முழு நேர ஊழியத்திற்குன்னே ஒப்பு கொடுக்கிறேன். அப்பொழுது ஒரு ஸ்தாபனத்தில் வேலை செய்து கொண்டு நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். ஒப்பு கொடுத்தேன். அடுத்த நாள் அந்த ஸ்கேன் எடுத்தார்கள். அந்த டாக்டர் சொன்னார், உங்கள் இருதயத்தை பார்க்கும்போது குழந்தை இருதயத்தை போல் இருக்கிறது என்று சொன்னார். ஆண்டவர் அப்படியே கிளியராக இருக்கு, உங்கள் ஹார்ட் கிளியராக இருக்குன்னு சொன்னார். அதுதான் ஆண்டவருடைய இருதயம். புதிய ஆவி நமக்குள் ஊற்றப்படும் பொழுது நியூ 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 நியூ. அதனால் ஆண்டவர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். நியூ ஹார்ட்டை நமக்கு தருவார். அன்பின் இருதயத்தை தருவார். டிரான்ஸ்ஃபார்மேஷன் லைஃப்பை தருவார். அந்த வசனத்தின் கீழ் 27வது வசனத்தில் அவங்க கீழ்ப்படுகிறவங்களாம் மாறினாங்கன்னு சொல்லப்பட்டது. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. இன்றைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நம்முடைய இருதயத்தை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். புது நியூ ஸ்பிரிட்டை கொடுக்க விரும்புகிறார். நம்மளை புதிய இருதயத்தை கொடுக்க விரும்புகிறார். ரட்சிக்கப்பட்ட ஒரு இருதயம், பரிசுத்தம் உள்ள இருதயமாய் இயேசு போல மாறுகிற ஒரு இருதயமா டிரான்ஸ்ஃபார்மேஷன் லைஃப்பை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென்.